வாங்க ஒரு 2500 வருஷம் பழமையான தீர்க்க தரிசனத்தை பாப்போம். இது பழங்கால பெர்ஷியாவ, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான பத்தி சொல்லுது. கிமு 553ல தானியேல்ங்கிற தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆச்சரியமான தரிசனம் கிடைக்குது. பேரரசுகளோட எழுச்சி வீழ்ச்சிய பத்தி. இந்த தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பமே பர்ஷியா பேரரசு தான், அதாவது இன்னைக்கு நாம ஈரான்னு சொல்ற பகுதி. சரி, அப்போ இந்த 2 கொம்பு வச்ச ஆட்டுக்கடா இது வரலாற்றுல யார குறிக்குது? இதுதான் கிமு 539ல உருவான மேதிய பெர்ஷியா பேரரசு. இதுல பெர்ஷியா தான் ரொம்ப பலமா இருந்துச்சு. ஆனா தரிசனம் இதோட முடியல. மேற்கிருந்து ஒரு புது சக்தி மின்னல் வேகத்துல வர்றத டேனியல் பாக்குறாரு. இந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு ஒரே ஒரு பெரிய கொம்பு இருந்துச்சு. அதோட வேகம் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இது அப்படியே நிறைவேறிச்சு பாருங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா மகா அலெக்சாண்டர் தலைமையிலான கிரேக்கம் தான். வெறும் சில வருஷத்துல அலெக்சாண்டரோட மின்னல் வேக தாக்குதல் பெர்ஷியாவை மொத்தமா காலி பண்ணிடுச்சு. ஆனா அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தப்போ அந்த பெரிய கொம்பு, அதாவது அலெக்சாண்டர், திடீர்னு முறிக்கப்படுது. இந்த டைம்ல பாருங்க, அலெக்சாண்டர் சின்ன வயசுலயே இறந்து போனார். அவரோட பேரரசும் சுக்குநூறா உடைஞ்சது. அந்த ஒரு பெரிய கொம்புக்கு பதிலா 4 சின்ன கொம்பு வந்துச்சு. அது அவரோட 4 தளபதிகளோட ராஜ்யங்கள் தான். இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம். தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி நகருது. இந்த சிறிய கொம்பு யாருன்னு பார்த்தா ஆந்தியோகஸ் 4 எபிஃபானஸ்ங்கிற ஒரு வரலாற்று ஆட்சியாளர். இவர் யூதர்களோட பழக்க வழக்கங்களை கடுமையா தாக்கி அவங்களோட எருசலேம் ஆலயத்தையும் அசுத்தப்படுத்தினார். ஆனா இந்த அசுத்தப்படுத்துதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும்னு அந்த தரிசனம் சொல்லிச்சு. இதனால ஒரு புரட்சி வெடிச்சு ஆலயம் மீட்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கும் ஹனுக்கா பண்டிகையா கொண்டாடப்படுது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த தரிசனம் எதிர்காலத்தை பத்தியும் பேசுதுன்னு அதே அதிகாரத்துல சொல்லியிருக்கு. இதுக்கு பேரு தான் இரட்டை நிறைவேறுதல். அதாவது ஒரே தீர்க்க தரிசனம் 2 முறை நடக்கிறது. ஒரு முறை வரலாற்றுல, இன்னொரு முறை எதிர்காலத்துல. அதாவது ஆன்டியோகஸ் எதிர்காலத்துல வரப்போற ஒரு உலகத் தலைவருக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி இருந்திருக்கார். அப்போ வரலாறு திரும்பவும் நடக்குமா? பழங்கால தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்துக்கான எச்சரிக்கையா? யோசிச்சு பாருங்க.